அனைவருக்கும் வணக்கம். இது சங்கிலியன் செய்திகள். செய்திகள் வாசிப்பவர் செய்தியாளர் எஸ். கலாதேவன். இன்றைய இலங்கையின் பிரதான செய்திகளின் முதலில் தலைப்புச் செய்திகள். கணவர் மற்றும் மகன் அதிரடி கைது. திடீரென பதவி விலகிய அனுர கட்சியின் உறுப்பினர். இசாரா செம்பந்தியின் பின்னணியில் தொடரும் மர்மம். மீண்டும் சிக்கிய ஆபத்தான பொருள். கைதான அதிபர் பின்னணி குறித்து வெளிவரும் அதிர்ச்சி தகவல்கள். முன்னாள் நீதிபதி இளஞ்செழியனுக்கு அனுர அரசின் அநீதி. தமிழனுக்காக கொந்தளிக்கும் சிங்கள மக்கள். யாழில் இடம்பெற்ற திடீர் சோதனை. கைதான 9 பேர். பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தும் இன்றைய பட்ஜெட். இன்று பிற்பகல் ஜனாதிபதி சமர்ப்பிப்பார். இனி விரிவான செய்திகள். சங்கிலியன் பார்வையாளர்களுக்கு வணக்கம். எமது இந்த சேனலிற்கு முதல் முறையாக வருபவர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் பெயர் ஆதரவை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். கணவர் மற்றும் மகன் அதிரடி கைது. திடீரென பதவி விலகிய அனுர கட்சியின் உறுப்பினர். பேரியாகுட நகரசபையின் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் டிஸ்னா நிரஞ்சலா குமாரி தனது பதவியை விட்டு விலகியுள்ளார். அவருடைய கணவர் மற்றும் மகன் ஆகியோர் போதைப் பொருள் குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர் தனது பதவியிலிருந்து தற்போது விலகியுள்ளார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நாட்டில் போதைப் பொருளை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையில் தீவிரமாக ஈடுபட்டு வரும் நிலையில் கட்சியின் பிரதேச சபை உறுப்பினர் ஒருவரது கணவர் மற்றும் மகன் ஆகியோர் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டமை அதிக அளவில் பேசும் பொருளாகியுள்ளது. இசாரா செம்பந்தியின் பின்னணியில் தொடரும் மர்மம். மீண்டும் சிக்கிய ஆபத்தான பொருள். இசாரா செம்பந்தி இந்தியாவுக்கு தப்பிச் செல்ல உதவிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட நபரிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் மேலும் 12 தோட்டாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட இசாரா செம்பந்திக்கு இந்தியாவுக்கு படகு மூலம் தப்பி செல்ல உதவிகளை செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட நபர் விசாரணையின் போது மேலும் பல உண்மைகளை வெளிப்படுத்தியுள்ளார். இதற்கமைய மன்னார் வெள்ளம்குளத்தில் உள்ள ஒரு பண்ணையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் 12 தோட்டாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக கொழும்பு குற்றப்பிரிவு தெரிவித்துள்ளது. கைதான அதிபர் பின்னணி குறித்து வெளிவரும் அதிர்ச்சி தகவல்கள். அனுராதபுரம் பகுதியில் ஹெரோயின் கைது செய்யப்பட்ட அதிபரின் மனைவி தேசிய உறுப்பினருமான டிசானா நிரஞ்சலா என்பவர் கடத்தல்காரருக்கும் குற்றவாளியுமான கொஸ்கடே சுஜியின் உறவினர் என போலீசார் தெரிவித்துள்ளனர். இதற்கிடையில் ஹெரோயினுடன் கைது செய்யப்பட்ட அதிபரின் சொத்துக்கள் குறித்தும் விசாரணை நடத்தப்படும் என்று போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். முன்னாள் நீதிபதி இளஞ்செழியனுக்கு அனுர அரசின் அநீதி. தமிழனுக்காக கொந்தளிக்கும் சிங்கள மக்கள். ஓய்வு பெற்ற முன்னாள் மேல் நீதிமன்ற நீதிபதி மாணிக்க வாசகர் இளஞ்செழியனுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு எதிராக சிங்கள மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். பிரித்தானியாவில் இடம்பெற்ற கௌரவிப்பு நிகழ்வு ஒன்றின் போது தனக்கு எதிராக திட்டமிட்ட வகையில் அனுர அரசாங்கம் செயற்பட்டதாக முன்னாள் நீதிபதி மாணிக்க வாசகர் இளஞ்செழியன் கவலை வெளியிட்டிருந்தார். அவர் தொடர்பான காணொளிகள் சமூக வலைதளங்களில் வெளியான நிலையில் தமிழர்களை போன்று சிங்களவர்கள் மத்தியில் கடும்பாத பிரதிவாதங்கள் ஏற்படுத்தியுள்ளது. முன்னாள் நீதிபதிக்கு எதிரான அநீதிக்கு இந்த அரசாங்கம் பதில் சொல்ல வேண்டும் என்றும் இது தொடர்பான உண்மைத்தன்மையை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகவுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் சிங்கள மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். யாழில் இடம்பெற்ற திடீர் சோதனை. கைதான 9 பேர். யாழ்ப்பாணத்தில் கூறிய ஆயுதங்கள் மற்றும் போதைப் பொருளை உடைமையில் வைத்திருந்த சம்பவம் தொடர்பாக 9 பேர் கைது செய்யப்பட்டனர். யாழ்ப்பாண போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பகுதியில் கடந்த 2 தினங்களில் பல்வேறு பகுதிகளில் நடத்தப்பட்ட திடீர் சோதனை நடவடிக்கையின் போது குறித்து கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. கூறிய ஆயுதங்களை வைத்திருந்த குற்றச்சாட்டில் 2 பேரும், பகுதியாக ஹெரோயின் போதைப் பொருளை உடைமையில் வைத்திருந்த குற்றச்சாட்டில் 7 பேரும் என 9 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தும் பட்ஜெட். இன்று பிற்பகல் ஜனாதிபதி சமர்ப்பிப்பார். பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள தேசிய மக்கள் அரசின் 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட உரையை இன்று வெள்ளிக்கிழமை பிற்பகல் 1:30 மணிக்கு ஜனாதிபதியும் நிதி அமைச்சருமான அனுரகுமார் திசாநாயக்க பாராளுமன்றத்தில் ஆற்ற உள்ளார். வரி அதிகரிப்பு இல்லாமல் சகல துறைகளிலும் பெருமளவு நிவாரணங்களை வழங்கும் மற்றும் நாட்டின் அபிவிருத்தியை இலக்காக கொண்டதாகவே அடுத்த வருடத்துக்கான வரவு செலவு திட்டம் அமையும் என்றும் அமைச்சரவை பேச்சாளரான அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்திருந்த நிலையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகவால் இன்று முன்வைக்கப்படும் வரவு செலவு திட்டம் எப்படி அமையப்போகிறது என்று பெரும் எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது.
இதற்கமைய 2026 வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளின் இறுதி வரை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க நிதியமைச்சின் செயலாளர் கலாநிதி ஹர்சன சூரிய பெருமவுடன் இணைந்து ஜனாதிபதி செயலகத்தில் வைத்து புதன்கிழமை இரவு இறுதி செய்தார். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான ஜேவிபி தேசிய மக்கள் அரசின் 2வது வரவு செலவு திட்டம் 2026 ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் 1வது மதிப்பீட்டுக்காக செப்டம்பர் 27ஆம் தேதி பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. மேலும் இலங்கையின் பல பிரதான செய்திகள். மனைவியின் கத்திக்குத்துக்கு இலக்காகி காயமடைந்த கணவன் வைத்தியசாலையில். தனது கணவரை மனைவி கத்தியால் குத்திய நிலையில் காயமடைந்த கணவன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட சம்பவம் ஒன்று மையாங்கனை பகுதியில் இடம்பெற்றுள்ளது. மையாங்கனை சொரபெருவெல பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் இந்த சம்பவம் நடந்துள்ளது. கணவனை மனைவி கத்தியால் குத்தியதால் பலத்த காயமடைந்த கணவன் ஒரு சிவில் பாதுகாப்பு அதிகாரி என தெரிய வருகிறது. காயமடைந்தவர் மையாங்கனை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக மையாங்கனை போலீசார் தெரிவித்தனர். கத்தியால் குத்தப்பட்ட நபர் கிராதுரு கோட்டை பிரிவு துணை சிவில் பாதுகாப்பு தலைமையகத்தில் பணியாற்றும் 45 பாதுகாப்பு அதிகாரி என்றும் மையாங்கனை சொரபெருவெல மிகாபிட்டிய பகுதியை சேர்ந்தவர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 3 பிள்ளைகளின் தாயான 42 வயதுடைய பெண் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். தம்பதியிடையே ஏற்பட்ட குடும்ப தகராறு அதிகரித்தை அடுத்து மனைவி தனது கணவனை கத்தியால் குத்தியதாக தெரிய வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இராணுவத்திலிருந்து தப்பி ஓடி ஐஸ் விற்ற கோப்ரல் கைது. மற்ற ஏறாவூரில் இராணுவத்திலிருந்து விடுமுறையில் வீடு வந்து மீண்டும் கடமைக்கு திரும்பாது 2 வருட காலமாக தலைமறைவாகி போதைப்பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்டு வந்த இராணுவத்தைச் சேர்ந்த கோப்ரல் ஒருவர் ஏறாவூரில் 5 கிராம் 410 மில்லி கிராம் ஐஸ் போதைப்பொருளுடன் புதன்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளதுடன் இராணுவ சீருடை ஒன்றை மீட்டுள்ளதாக ஏறாவூர் போலீசார் தெரிவித்தனர். மாவட்ட புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த தகவல் ஒன்றினை அடுத்து சம்பவ தினமான புதன்கிழமை ஏறாவூர் கலைமகள் பாடசாலை விடுதியில் போலீசார் புலனாய்வு பிரிவினர் மாறுவேடத்தில் கண்காணிப்பில் ஈடுபட்டு வந்தனர். இதன்போது ஐஸ் போதைப் பொருளை வியாபாரத்துக்கு எடுத்துக்கொண்டு சென்ற நிலையில் வீதி கண்காணிப்பில் ஈடுபட்டு கொண்ட போலீசார் குறித்த கோப்பலை சுற்றி வளைத்து மடக்கி பிடித்து கைது செய்ததுடன் இவரிடமிருந்து 5 கிராம் 410 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருள் மீட்டனர். குறித்த நபர் கடந்த 2 வருடங்களுக்கு முன்னர் கிளிநொச்சியில் இராணுவ முகாமில் கடமையாற்றி வந்துள்ள நிலையில் விடுமுறையில் வீடு வந்து மீண்டும் கடமைக்கு திரும்பாது தலைமறைவாகி வந்ததுடன் போதைப்பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்டு வந்துள்ளதாகவும் ஏற்கனவே ஐஸ் போதைப்பொருள் தொடர்பாக கைது செய்யப்பட்டு நீதிமன்ற பிணையில் வெளியில் வந்து நீதிமன்றத்தில் ஆஜராகாத நிலையில் பிடிபராந்து பிடிக்கப்பட்டிருந்ததாகவும் இராணுவ சீருடையை இராணுவ முகாமில் ஒப்படைக்காது வைத்திருந்ததாகவும் போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இத்துடன் இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் ஒரு பிரதான செய்தியின் ஊடாக உங்களுடைய அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம்.